Finally 4.3 update நான் அப்டேட் பண்ணிட்டேன். Mythic Forge நியூ தீம் மோட், எக்ஸூட், நியூ ரெட் கலர் மெட்டீரியல். சோ கேக்கல फ्रेंड्स, வெல்கம் டு டைசன். முக்கியமா நான் தான் டைசன். இன்னைக்கு கூட நான் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா ஃபைனலி வெர்ஷன் 4.3 அப்டேட் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த அப்டேட் நீங்க எப்படி பண்ண முடியும், எப்ப பண்ண முடியும், அப்டேட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க, சேஞ்சஸ் மொத்தம் ஏகப்பட்டது இருக்கு. அம்புட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள பாருங்க. மறக்காம டைசன் முக்கியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் गाइस. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெத்திக் ஃபோர்ஜ் இன்னைக்கு பப்ஜி மொபைலில் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 அப்கிரேட் கன் ஸ்கின் கொண்டு வந்திருக்காங்க. டிபி, M24 அண்ட் M249. அடுத்ததா மெத்திக் ஃபோர்ஜில் டிஸ்கவுண்ட் வரப்போறதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த டிஸ்கவுண்ட் வந்து இட்ஸ் டிபெண்ட் ஆன் ரேண்டம் லக். போன தடவை இது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. போன தடவை 90% வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 50% வரைக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 30%. இதில் கூட நமக்கு லக் இல்லைங்க. இது வந்து ஒரு தடவை தான் உங்களால் ட்ரை பண்ண முடியும். என்ன லக் வருதோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணவும் முடியும். முக்கியமான விஷயம், இப்போ 30% ஆஃபர் வந்ததுனால 30% ஆஃபரில் என்னால் ஒரு 5 ஐட்டம் வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். இப்போ 50% வந்துச்சு அப்படின்னா 50%ல் வந்து ஒரு 5 ஐட்டத்தை ரெடீம் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ அதுலேருந்து 5 ஐட்டம் உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் ஆல்ரெடி நான் ஷோ பண்ணிருக்கேன். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு 30% லக் வந்ததுனால அவுட்ஃபிட் எல்லாம் 7 எம்பளத்துக்கு காட்டுது. ஆக்சுவலாக 50% வந்துருந்தா 5 எம்பளத்துக்கு வந்திருக்கும். நமக்கு அந்த கொடுப்பனை வந்து கிடையாது. ஹெட் கியர் எல்லாம் என்னென்ன இதில் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அப்கிரேடபிள் வெப்பன் கைஸ். அப்கிரேடபிள் வெப்பனில் மொத்தம் 3 வெப்பன் ஃபினிஷ், ஒன்று டிபி வந்து கொடுத்துருக்காங்க. கில் ஃபிட் டிசிப்ளின்ட்டாக இருக்கும், ஆனெட் இருக்கும். 50% டிஸ்கவுண்ட்னா 2 எம்பளத்துக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து M249 ஆனெட்டுக்கு நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட வாட்டி ப்ரீமியம் கிரெட்லேயே கிளாசிக் கிரெட்லேயே கொடுத்து கொண்டு எடுத்துட்டான். அதுக்கடுத்து ஒரு அற்புதமான M249 கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இந்த M249 பார்த்தீங்கன்னா போனஸ் பாஸில் கொடுத்த M249ங்க. அதை வந்து மெத்திக் ஃபோர்ஜில் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இன்னும் அடுத்தடுத்த போனஸ் பாஸில் வர கன்னெல்லாம் மெத்திக் ஃபோர்ஜில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஃபைனலி வெர்ஷன் 4.3 அப்டேட் பப்ஜி மொபைலோட அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து லான்ச் ஆயிருச்சு. ஏகப்பட்ட சேஞ்சு, அதாவது அப்டேட்டில் சேஞ்சஸ் இருக்கணும். சேஞ்சஸை மட்டுமே ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கானா அது இதுதாங்க. எவால்விங் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் அந்த தீமோட பேர். அப்படி இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது அப்படியே ஏகப்பட்ட சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க. இதில் முக்கியமான விஷயம், ஃப்ரீயான ரிவார்ட்ஸை இங்கேயே கொடுத்துருப்பான். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஃப்ரீயாக தரான். அதுக்கடுத்து அப்கிரேடபிள் ஃபயர் ஆர்ம் ஷார்ட் கன் ஃப்ரீயாக தரான்னு சொன்னேன்ல, அது இங்கே போட்டிருக்கானா. ஜுஜுட்சு கைசனில் ஒரு அவுட்ஃபிட்டு ஃப்ரீயாக தரான், லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு. ஜுஜுட்சு கைசன் தான் ப்ரைஸ் பார்த்தா வருதுன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதோட சேர்த்து ஃப்ரீ ஈவெண்ட்டாக இந்த அவுட்ஃபிட்டையும் கொடுக்குறான். இந்த அப்டேட் வந்து பப்ஜி மொபைலோட அதர் கண்ட்ரி அப்டேட்டு. வெப்சைட்டில் லான்ச் ஆகிறது நாளைக்கு தான் லான்ச் ஆகும், ஈவினிங்க்கு மேலே. அதோட லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. இப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நாளைக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை நாளைக்கும் வீடியோ போடுவேன். அதில் உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் வந்து தரேன். உள்ளுக்குள்ள வந்தவொடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரிசோர்சஸ் பேக் டவுன்லோட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. மொத்த ரிசோர்சஸ் பேக்கே டவுன்லோட் பண்ணால் UIL ஃபுல்லாக ஒயிட் கலர். கண்ணுக்கு லைட்டாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எழுத்தே தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கான். இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாபியில் இருக்க கேரக்டர் வந்து அதோட அவுட்ஃபிட்டோட டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும்னு சொன்னால், ஆன் பண்ணதுக்கப்புறமும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சனல் லாபியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் உங்கள் கேரக்டர் இருக்கும், பின்னாடி தலைக்கு மேலே உங்கள் காரை வச்சுக்கலாம், சைடில் ஃபயர் ஆர்ம்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. உங்கள் பெட்டை ஷோ பண்ணிக்கலாம், ஒரு அல்டிமேட் அவுட்ஃபிட்டை வச்சுக்கலாம் பின்னாடி. இங்கே பாருங்கள், இது பப்ஜி மொபைல் அத்ரோவோட லாபி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கு. அந்த கன் கலெக்ஷன் காட்டுறதுக்காக தான் பர்சனல் லாபியே போவோம். கார் கலெக்ஷன், கன் கலெக்ஷன்லாம் எல்லாமே மறைச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே இன்னும் நம்ம வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே தான். கன்னு தெரிய மாட்டேங்குது, அதான் வருத்தமாக இருக்குது எனக்கு. இந்த UI சேஞ்ச் வந்து மெத்திக் ஃபோர்ஜே விடலை. மெத்திக் ஃபோர்ஜ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஸ்லாட்ஸ் வந்து வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. ஸோ உங்களோட ஈவென்ட் செக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கலர் கார்ட்டூனிஸ்ட் மாதிரி தான் இருக்குது லிட்டில் பிட் பார்க்கறக்கு. உங்களோட பேக்ரவுண்ட் UI ஐட்டம்ஸ் இருக்கிற மெத்திக் ஐட்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ண மாதிரி இருக்குது. அந்த எப்பிக் ஐட்டம்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. மற்ற அவுட்ஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் வைப்ரண்ட். மெத்திக்லாம் பாருங்களேன், இது ஏதோ PC லுக் லிட்டில் பிட் எனக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஸ்பின்னுக்குள்ளே கிடைக்கிற ரிவார்ட்ஸ் இதெல்லாம் மெத்திக் ஃபோர்ஜோடது. பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து மெட்டீரியல் பேக்கில் இன்னும் எக்ஸ்ட்ரா பேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்ஜின் கோரு, பெட் ஃபுட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஓ மை காட், ஏகப்பட்ட ஐட்டங்கள். அப்படியே ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அவங்கள ஐட்டம்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பேக்ரவுண்ட்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் பிடிக்கலனாலும் இனிமேல் இப்படித்தான், வேறு சேஞ்சஸ் வந்து இருக்காது.
இவ்வளோதான், இதுதான் இனிமேல் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அவ்வளோதான். இது என்ன பிரமாதம், இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் கைஸ். ஓகேங்களா, பழகிரும், கவலைப்படாதீங்க கைஸ், பழகிரும், கொஞ்சம் கொஞ்சம் போக பழகிரும். எனக்கு இன்னமும் இந்த ரேரிட்டியோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கலர் கம்மியாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கார் செக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு லிட்டில் பிட் பிசி ஓல்டு டைப் லுக்கு, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி அடிச்சிருக்காங்க. இதுதான் உங்கள் பேக்ரவுண்டாக இருக்க போது. அந்த ரேரிட்டியோட பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் திக் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகேவா, உங்கள் இன்வென்ட்ரி கேஸ் இந்த பெயிண்ட் டப்பாலாம் பாருங்கள், ஏதோ பழைய பெயிண்ட் டப்பா, எல்லாமே ஓல்டு ஸ்டைலில் ஏதோ பண்ணணும்னு நினச்சி ஏதோ பண்ணியிருக்காங்க. இதான் புது பேக்ரவுண்டு கைஸ். ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ண உடனே ஃப்ரீயாக கிடைக்கும், 2 பேக்ரவுண்ட்ஸு. ஓகேவா, ஈவெண்ட் கைஸ் பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து எராங்கிள், லிவிக்கு அண்ட் மிராமரில் வந்து உங்களுக்கு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேக்ரவுண்டில் இருக்க யூஐ சேஞ்சஸை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் கைஸ் நமக்கு வரப்போகுதுன்னு. அடுத்ததாக புதுசாக கார்ட் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு புது மேட்ரு ஒன்று எடுத்துகிட்டு வரான். இந்த மேட்ரு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ போக்கிமான் கார்டு, பேப்ளேட் கார்ட்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களா, ஸோ அதே மாதிரி இன்கேமில் ஒரு கார்ட் கலெக்ஷன் இன்வென்ட்ரியாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது வந்து சீசனுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது உங்களால் ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ரெட் கலர் மெட்டீரியல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மெட்டீரியலை இந்த இடத்துல தான் ஆட் பண்ணியிருக்கான். இந்த மிஷனெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ரெட் கலர் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெட் கலர் மெட்டீரியல் எதுக்கு அப்படின்னா, இதை வச்சும் கன்று வந்து அப்கிரேட் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் வந்து எல்லா கன்னுக்கும் யூஸ் ஆகாது, ஒரு சில ஸ்பெஷல் கன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி மெத்திக் நேம் டேக், இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இந்த ரெட் கலர் மெட்டீரியல், கிளாசிக் ரெட் கூப்பன்ஸ், அப்புறம் இந்த கார்ட்ஸில் இருக்கிற பேக்கெட்ஸ், அந்த கார்ட்ஸ் பேக்கெட்டை வாங்குறதுக்கான ட்ரா டிக்கெட்டு, இது எல்லாமே இந்த இடத்துல கொடுப்பாங்க. எல்லாமே புதுசு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் அப்கிரேடு ஷாட்கன் ஸ்கின் வருதுன்னு சொன்னேன்ல, அது இதில் தான் தரான். இப்போ லாபி இருக்கா, கீழே இன்வென்ட்ரி பக்கத்தில் கார்ட்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க கைஸ், ஷாட்கன் இருக்கா. இந்த கார்ட்ஸ்க்குன்னு ஒரு கலெக்ஷன் ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மைல் ஸ்டோனை ரீச் பண்ணும்போது 145 மைல் ஸ்டோன்ல இந்த ஷாட்கன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஷாட்கனை நீங்க அப்கிரேட் பண்ணணும்னா ரெட் கலர் மெட்டீரியல் வந்து கொடுக்கணும். இங்க பாருங்க, டீம் ப்ராட்காஸ்டர் ஒரு புது மேட்ரு ஒன்று வந்திருக்கு பாருங்க. நீங்க கில் பண்ணீங்க, ஏதாச்சும் விஷயம் பண்ணீங்கன்னா டீம்மேட்ஸ்க்கு மெசேஜ் போகலாம், அந்த மெசேஜுக்கு ஸ்கின், அதை அப்கிரேட் பண்றதுக்கு 5 மெட்டீரியல் வந்து கொடுக்கணும், அது ரெட் கலர் மெட்டீரியல். அதுக்கடுத்து எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரெட் கலர் மெட்டீரியல் வந்து நீங்க கொடுக்கணும். எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்னை அப்கிரேட் பண்றதுக்கு தான் இந்த மினி மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போக போக இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கன்னு கொண்டு வரும்போது இந்த மெட்டீரியல் வச்சு தான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. நார்மல் கலெக்ஷன் ப்ராக்ரஸ் மாதிரி இனிமேல் கார்ட் கலெக்ஷன் ப்ராக்ரஸும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக போக போகுது. இதுலேயே வந்து ஒரு சில ஐட்டங்கள் நான் இப்போ வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கார்டு எடுக்கிற பேக்கெட் எனக்கு வந்து கிடச்சிருக்கும். இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், இது எல்லாமே ரெடீம் பண்ணால் இதுக்குள்ளே நமக்கு தேவைப்படுற கார்ட்ஸ் வந்து கிடைக்கும், ரேண்டமாக கிடைக்கும். நமக்கு லக் டிபெண்ட் பண்ணி ரேண்டமாக கிடைக்கும். கிடைச்ச கார்டு திரும்ப கிடச்சிச்சின்னா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீசன் பாயிண்ட்ஸ் கொடுத்தும் இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும். இதுக்குன்னு கலெக்ஷன் ப்ராக்ரஸ் இருக்குது, அதுக்குன்னு ரெட் கலர் மெட்டீரியல்ஸ் இருக்குது. எனக்கு புரியல, வித்தியாசமாக நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய குழப்பம் வந்து வரப்போகுது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பிஜிஎம்ஏ அண்ட் பப்ஜி மொபைலை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நிறைய பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணனா இதில் எனக்கு ரேண்டம் கார்ட்ஸ் வந்து கிடச்சிச்சா, அந்த ரேண்டம் கார்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரியில் இந்த கார்டை எடுத்துட்டீங்க, நீங்கள் இன்னும் இந்த கார்டை எடுக்கலை அப்படின்ற மாதிரி வரும். இங்கே இருக்க எல்லா கார்டையும் எடுக்க உங்களுக்கு கலெக்ஷன் ப்ராக்ரஸ் வந்து ஏறும். அந்த கலெக்ஷன் ப்ராக்ரஸ் ஏற கீழே இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் கைஸ். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது தான் ரேவனுக்கு அல்டிமேட் ஃபார்ம் வருதுன்னு சொன்னாங்களே, அப்டேட் வந்துருச்சு. அப்போ அல்டிமேட் ஃபார்ம் உள்ளுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலான்னு போய் செக் பண்ணி பார்த்தா ரேவனுக்கு மட்டும் இன்னும் லெவல் 6 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. திடீர்னு இன்கேமில் ஏதாவது ஒரு பேட்ச் அப்டேட் கொடுத்து அந்த எக்ஸூட்டோட லெவல் 7 வந்து ரிவீல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக அந்த செக் பண்ணி பார்த்தேன். கிளைடர் எப்படி இருக்குது, அல்டிமேட் ஃபார்ம் எப்படி இருக்குது, ஏன்னா ரேவன் எக்ஸூட் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ அதனால் உள்ளுக்குள்ள கொடுத்துருப்பான்னு நினச்சி வந்து பார்த்தேன். சம்பவம் பண்ணிட்டானுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் வந்து ஆட் பண்ணல கைஸ், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பிளட் ரேவனோட ஃபைனல் ஃபார்ம் லெவல் 7 அல்டிமேட் ஃபார்ம் வித் கிளைடரோட பார்ப்போம். அடுத்த முக்கியமான சேஞ்ச் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் கன் லேப் கைஸ். இனிமேல் உங்கள் கன் லேப் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறமேலு டீம் ப்ராட்காஸ்ட்னு ஒரு மேட்ரு பார்த்தீங்களா, இன்னும் நிறைய கன்னில் அந்த டீம் ப்ராட்காஸ்ட்ன்ற ஒரு எலிமினேஷன் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. கன் லேப் மட்டுமா, கார் கலெக்ஷன் லேபையும் மாற்றி விட்டாங்க. ஒரு அதாவது மெக்கானிசம் ஒரே மாதிரி இருக்குது, பட் பேக்ரவுண்ட் லுக் வைஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு.
ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. இதெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். இனிமேல் யூஏ இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி அடாப்ட் ஆகிக்கணும். பிடிக்கல இதுதான் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் கிரேட் செக்ஷனில் கொடுத்துருக்கான். கிரேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கிரேட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதெல்லாம் விட லக்கி ஸ்பின் ஒன்று பண்ணியிருந்தானுங்க பாருங்க, செதறிட்டு. இந்த பக்கம் ஏதோ ஒரு முக்கோணம் மாதிரி மீன் மண்ட மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு மீன் மண்ட மாதிரி இருக்குது. இதான் லக்கி ஸ்பின்னோட ஸ்பின், அதாவது ஸ்பின் அலைன்மெண்ட். உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது இனிமேல். இதுதான் ஸ்பின் அலைன்மெண்ட்டு. இதில் எனக்கு யூசி இருந்தால் சுற்றி காமிச்சிருப்பேன். ஸ்பின் அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. கலெக்ஷன் ப்ராக்ரஸ்லாம் 101 லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், இந்த யூஏ அப்டேட் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ஃபன்ஸ் பை சீசன் கைஸ்.